கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமைந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். மகிமையும் ஆட்சியும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை எங்களுக்காக தந்தீரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல வேளையிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக, உமக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கிறோம். முழு மனதோடு உம்மை போற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை தருவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி விழிகளை ஏறெடுக்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாத மழை எங்கள் மீது பொழியட்டும். ஆராதனை முழுவதையும் நீரே எங்களுக்கு பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 28வது பாடலை பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக. கீதங்களும் கீர்த்தனைகளும் 28வது பாடல். என்ற வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கை விட்டுவிட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எனவே இங்கிருக்கிற நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு அமைதியாக அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வண்ணமாக நாம் யாவரும் கண்களை மூடி அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கு இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வழி செய்யாமல் செய்யத்தகாத வழி செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படி நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கு. தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுதல்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவி மருளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். மன்னிக்கிறது போல
முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8ஆம் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடைக்கு போட தேவரீர் உடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினே. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். யாவரும் இணைந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உட்காருங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவரின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் உடைய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலுள்ள இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாய்க்கு போய்த்து பிறந்தார். புண்ணிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்தருளினார். மரணத்தில் மீறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வாசலில் இருக்கிறார். அவிழ்ந்து உயிருள்ளோரை மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கு பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியம் மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். உட்காரவோம். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 552வது பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டு. கீதங்களும் கீர்த்தனைகளும் 552வது பாடல். ஆ
உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஒரு விசை நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளோ, அடிமை நான் ஆட்கொள்ளோ. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்க வார்த்தையை கேட்க போகிறோம். எங்களோடு இடைபடும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதத்திலும் முதலாவது இந்த பரிசுத்தமான நாளை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தர்மையான நல்ல நாளிலும் கூட இந்த வாரம் முழுவதும் சிந்தித்து நம்ம இன்னும் ஒருபடி பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் வண்ணமாக நல்ல ஒரு தலைப்பிலே மனிதனுடைய வீழ்ச்சி, அதே நேரத்தில் இறைவன் நம்மை மன்னிக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நினைத்து நாம் இந்த நாட்களிலும் சிந்திக்க இருக்கிறோம். தர்மையான உலகத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் வீழ்ந்து போகிறார்கள். எதற்காக இந்த வீழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மை இன்னும் ஒருபடி பரிசுத்தத்திலே நம்மை வழிநடத்தும் பொழுது ஆண்டவர் நாம் செய்த பொல்லாப்பையும் நமக்கு மன்னித்து அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டுமாக எழுந்திருப்பதற்கும் ஆண்டவர் ஒரு கிருபை தரக்கூடியவராக இருக்கிறார். அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை நோக்கி பார்க்கும் பொழுது நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் வீழ்ந்து போகிறார்கள். எத்தனையோ பெரிய தொழிலை செய்தவர்கள் வீழ்ந்து போகிறார்கள். ஆனால் தர்மையான உலகத்திலே இறைவன் வீழ்ந்து போனவர்களை தூக்கிவிடும்படியாக, கவலையில் இருப்போரை சந்தோஷப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி அழகாக ஒரு அருமையான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த உலகத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் நன்றாக வளர்ந்து வந்தது. ஆனால் திடீரென்று சொல்லியது விழுந்து போகும். புதிய புதிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி கொண்டிருக்கிறது. புகழோடு வாழ்ந்த மனிதர்கள் திடீரென்று சொல்லி வீழ்ந்து போகிறார்கள். வியாபாரத்திலே ஓஹோ என்று சொல்லி வளர்ந்த பிள்ளைகள் திடீரென்று சொல்லி மிகவும் கீழான நிலைமையிலே வந்து விடுகிறார்கள். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள். நன்றாக உயர்ந்திருந்தவர்கள் அநேக காரியங்களினாலே எப்படியோ போய்விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த நாட்களில் சிந்தித்து இதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த பாடு? எனக்கு ஏன் இந்த வீழ்ச்சி? எனக்கு ஏன் இந்த இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது,
எத்தனையோ வீழ்ச்சி, எத்தனையோ பாடுகள், இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால் கீழ்ப்படியாமை. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால எத்தனையோ காரியங்கள் நடந்து விடுகிறது. ஆணவம், அதிக ஆசை, இந்த 3 காரியங்களும் ஒரு மனுஷனை அது கீழே தள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நம்மை கீழே தள்ளுகிறது என்று பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமை, ஆணவம், ஆசை, இவையெல்லாம் ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷியை அல்லது ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்களை சிக்க வைத்து கீழே தள்ளக்கூடியதாக மாறிவிடுகிறது. இறைவன் சொல்லுகிறான், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். எனவே நீ கவலைப்படாத. உன்னை நீயே நீ நல்ல ஒரு சிந்தனை பண்ணிப்பார். நான் எந்த இடத்துல விழுந்தேன் என்பதை நீ சீர்தூக்கிப்பார். நிச்சயமாக இறைவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு செல்வந்தர், அருமையான பிள்ளைகள் எல்லாரும் இருந்தார்கள், மிகவும் சிறப்பான வாழ்வு வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய ஒரு பாதாளம் போன்ற ஒரு பெரிய தோல்வி. அவர் வைத்திருந்த எல்லா விதமான வியாபாரங்களும் அடிபட்டு போனது, வீழ்ந்து போனார்கள். அந்த வேளையில் அவர்கள் இறைவனை தேடி வந்ததினால ஆண்டவர் அவர்களை ரட்சித்து அவர்களை ஆசீர்வதித்து மீண்டுமாக அதே இடத்திலே அவர் நிலைநிற்க செய்து பழையதை காட்டிலும் இன்னும் மேலாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றார்கள். நான் வீழ்ந்து போய்விட்டேனே, எத்தனையோ அவமானங்களை சந்தித்து விட்டேனே, எத்தனையோ பாடுகளை சந்தித்து விட்டேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை தூக்கி விடும்படியாக நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை நினைத்து எந்த இடத்திலே விழுந்து போனோம் என்பதை நீங்கள் சற்று தியானம் பண்ணி அதை யோசித்து சிந்தித்து அதை நீங்கள் சரிபடுத்தி கொள்ளுவோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கீழ்ப்படியாமை, முதலாவதாக கீழ்ப்படியாமை. இது அதிகமாக நம்ம சிந்திக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு இந்த கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஒரு மனுஷன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது அவன் அநேக ஆசீர்வாதங்களை பெறப்போகிறான் என்று சொல்லி அர்த்தம். உபாகமம் புத்தகத்திலே நல்ல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28:14 வாசித்து பார்த்தோம்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படி, அதை கைக்கொள், அதுக்கு அடங்கியிரு, அப்பொழுது நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். லட்சக்கணக்கான மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்தான். தேவன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுவித்து எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களோடு வழிநடத்தி வருகிறார். பெரிய அதிசயம், பெரிய நன்மைகளை செய்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் அவர்கள் அந்த எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் அதையெல்லாம் நாங்கள் விட்டு வந்து விட்டோமே, இப்பொழுது எங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தாலும் ஆண்டவருக்கு அங்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு சிறு காரியம் நடந்தவுடன் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது. இந்த காரியம் நடந்துட்டுல, இனி நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கக்கூடாது. என்றைக்குமே அவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். யாத்திராகமம் 17
3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீ? ஒரு கேள்வியை கேட்க. இப்படி கேள்வி கேட்கக்கூடாது ஆண்டவருக்கு விரோதமாக. இப்படி கேள்வியை கேட்கவே கூடாது. இன்னைக்கு அநேகர் கேட்குறோம், ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்து விட்டது என்று சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். இறைவனை யாரும் ஆராய்ந்து அறிய முடியாது. அவர் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுக்கு மேலான நன்மைகளை வச்சிருக்கிறாரு. அவரை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் கேள்விகளை கேட்டார்கள். ஏன்? ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அப்படி கீழ்ப்படியாமல் கேள்வி கேட்ட பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் நல்ல வேதத்தை படிச்சிங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார், அநேகர் மாண்டு போனார்கள். அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது, எனவே நாங்கள் பாவம் செய்தோம் என்று மனஸ்தாபப்பட்டார்கள். ஐயோ, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார்கள். உடனே வருத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்து அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்றான். மன்னிப்பை அருளி கீழ்ப்படிந்தவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி தான் வேதம் கூறுகிறது. அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களை தான் ஆண்டவர் காப்பாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே எத்தனையோ வீழ்ச்சி, எத்தனையோ பாடு, எத்தனையோ வேதனை, எத்தனையோ நோய். நான் இன்னைக்கு யோசித்து பார்க்க, ஆண்டவரே நான் உமக்கு சரியாக கீழ்ப்படுகிறேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ கேள்விகளை கேட்டார்கள், அவள் எத்தனையோ பாடுகள் அவர்களுக்கு வந்தது. இந்த நாள் ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன், ஒரு கேள்வியை கூட உமக்கு எதிர்த்து நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் என் தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவர் நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்தி நான் உன்னை மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வீழ்ச்சியில் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்ல நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறதுல வல்லவர், மன்னிக்கிறதுல அவர் பெரியவராக இருக்கிறார். எனவே ஏன் இந்த வீழ்ச்சி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், சரியா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியலை, சரியா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இப்படிப்பட்டதான வீழ்ச்சி எதற்காக, இப்படிப்பட்டதான காரியங்கள் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. இறைவன் சொல்றாரு, ஆணவம். இன்றைக்கு அநேக ஆணவத்தினாலே அநேகர் வீழ்ந்து போனார்கள். ஆண்டவருக்கு அது கொஞ்சமும் பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவத்தினால் இந்த உலகத்திலே அநேகர் வீழ்ச்சி அடைந்தார்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, நீதிமொழிகள் 18:12 அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். ஆணவம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருமாப்பு, நீங்கள் எதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இருமாப்பு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டுனா அவனுக்கு அழிவு இருக்கிறது. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும், ஆணவமாக இருக்கும். அந்த இருமாப்பு பெரிய அழிவை கொண்டு வரும். தொடக்க காலத்தில் கிறிஸ்தவத்தின் பால் பவுல் கொண்ட மனப்பான்மை மிகவும் கொடுமையானதாக இருந்தது. அவனுக்கு ஒரு பெரிய ஆணவம். அவன் பவுலை பார்க்கும் பொழுது நான் ஒரு பரிசேயன் என்ற ஆணவம் அவனுக்குள்ளாக இருந்தது. நான் நன்றாக படித்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய ஆணவம் அவனுக்குள்ளாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆணவம் அந்த சவுலுக்குள்ளே இருந்ததுனால அவன் வீடு வீடாய் சென்று
ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையிலே அடைப்பதற்கு அநேக காரியங்களை செஞ்சான். அவனுடைய எண்ணங்கள் அந்த ஆணவம் என்கிற ஒரு பெரிய உச்சத்திலே போய் நின்றது. அந்த ஆணவம் உச்சம் வரும் பொழுது மகா பயங்கரங்கள் உண்டா. பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3:5 அவன் சொல்றான், எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு ஆணவம். ஆனால் ஆண்டவர் இதற்கு சரியான பாடம் சவுலுக்கு காத்திருந்தது. ஒரு சரியான பாடம் அவனுக்கு காத்திருந்தது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி செயல்படுகிறவர்கள் எல்லாருக்கும் பாடம் காத்திருக்கிறது, மகா பயங்கரங்கள் இருக்கிறது. இந்த சவுலை பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆணவம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால அவனுக்கு மகா பயங்கரங்கள் எல்லாம் வந்தது என்று சொல்லி அங்கு திருமறையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் போறாரு. சிரியாவில் இருக்கிற தமஸ்கு நகருக்கு செல்லும் வழியிலே அநேகருக்கு அருகே பெற்ற அந்நகருக்கு அருகே அவன் வரும் பொழுது ஆணவத்திற்கு ஒரு பெரிய அடி அவனுக்கு விழுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி தெரியும். ஆண்டவருடைய அந்த ஒளியினாலே அந்த பவுலுடைய கண் பார்வை அவன் இழக்கிறான். ஒரு மனுஷன் கண் பார்வை இழந்தான் ஒன்றுமே இல்லை. அந்த கண் பார்வை இல்லை என்று சொன்னால் ஒரு மனுஷனால் சந்தோஷமாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா பயங்கரம் நடக்கிறது. பவுல் கேட்கிறான், நடுங்கிறான், திகைக்கிறான், ஆண்டவரே நீர் யார்? மகா பயங்கரம் வரும் பொழுது ஆண்டவரே என்கிற அப்பந்தான் ஆண்டவரை நம்ம கூப்பிடுவோம். ஆணவமாக இருக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானே, நீ என்ன துன்பப்படுத்துகிற? ஆணவம் இருந்தது என்று சொன்னால் என்ன துன்பப்படுத்துகிற? வேற யாரை நீ துன்பப்படுத்தல, என்ன துன்பப்படுத்துகிற? அடுத்த ஆண்டவர் சொல்றார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆணவம் இருந்தது என்று சொன்னால் உனக்குத்தான் கடினம், வேறு யாருக்கும் கடினம் கிடையாது. அடுத்தால் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவருக்கு அப்படியே பாதப்படியில் விழுறானா, என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் வீழ்ச்சியில் கிடந்த சவுலை பவுலாக எடுத்து பயன்படுத்தினார். இதுதான் ஆண்டவருடைய இரக்கம், இதுதான் ஆண்டவருடைய ஒரு அருமையான ஒரு காரியம். விழுந்து போனவர்களை மீண்டும் தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு ஆணவத்தினால அநேகர் விழுந்து கிடக்கலாம், வீணான வார்த்தைகளினால் விழுந்து கிடக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதப்படியில் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதப்படியில் விழும் பொழுது மீண்டுமா தூக்கி எடுத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார். மீண்டுமாக அதே இடத்துல ஒன்றை வைத்து ஆசீர்வதிப்பார். நம்ம செய்கிறது அவருடைய பாதப்படியில் வந்து நடுங்கி திகைத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட வீணான கேள்வியை கேட்கக்கூடாது. அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த ஒரு நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். கீழ்ப்படியாமை, ஆணவம், இந்த இரண்டு காரியங்களும் அநேக வீழ்ச்சிக்குள்ளாக அநேகரை கொண்டு செல்கிறது. இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன். தருமையான உலகத்தில் நான் ஆணவமாக நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் ஒரு சாந்தமாக நான் இருப்பேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வீழ்ச்சி, ஏன் இந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், ஆசை. அதிகமாக ஆசைப்படும் பொழுது, மூன்றாவதாக இந்த ஆசை படும் பொழுது நாம் ஒரு பாதாளமான ஒரு வீழ்ச்சிக்குள் நாம் செல்லுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் வாசித்து பார்த்தோம்னா கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சியாதிருப்பாயாக. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளைக்கு பின்னாடி கடைபிடிச்சா ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னால் மகா பெரிய சாபம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமானது கிடையாது. ஒவ்வொரு கட்டளைக்கு பின்பாக கடைபிடித்தால் ஆசீர்வாதம், கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் மகா சாபம், மகா பயங்கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் இச்சியாதிருப்பாயாக.
எது மேலே நீ ஆசை வைக்காத. இந்த தேவ கட்டளை இன்று உலகில் ஆசையினால் அநேகர் வீழ்ச்சியை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். ஆசையினாலே இன்றைக்கு அநேக உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இச்சை தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஆசைப்பட்டிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆசை மகா பயங்கரம். ஆசைப்படவே கூடாது. போதும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். திருப்தி என்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆசையினாலே அநேக வீழ்ச்சிகள். ஆசை வைத்தோம் என்று சொன்னால் அது இறக்கை உண்டு பண்ணி நம்மை எங்கோ கொண்டு சென்று விடும். அவ்வளவுதான். அது மகா பயங்கரங்களை கொண்டு வரும். நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வேன் ஆண்டவர், எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம். பைபிளில் சமாரியானின் ராஜாவாகிய ஆகாபுக்கு ஆசை வந்துச்சு. அவன் நல்லா இருந்தான், அவன் ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை. ஆகாப் அந்த நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அருகில் இருக்கிறபடியால் அதை நான் ஒரு கீரை தோட்டமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடு. அவன் கஷ்டப்பட்டவன், அவன் ஒரு ஏழை, அதை வச்சு தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த தோட்டத்தை கேட்டு ஒரு கீரை தோட்டமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். அவன் கொடுக்க மறுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவு அவன் ஆசைப்பட்டதுனால அவனை கல்லறிந்து கொள்ளுறான். ஒரு ஆசை எங்கோ அவனை கொண்டு போகிறது. இதை கேட்ட அரசனின் மனைவி கல்லறிந்து கொன்னாச்சு. இந்த கேட்ட அரசனின் மனைவி ராஜாவை நோக்கி, நீ ஆசைப்பட்டதை எடுத்துக்கொள்ளும். அவன் செத்து போயிட்டான், அவனை கல்லறிந்து கொன்னாச்சு. எவ்வளவு தைரியம்! ஆசை வரும் பொழுது அநேக சாபங்கள் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகிறோம். ஆசைப்பட்டு இன்னைக்கு அநேகர் என்னென்ன காரியங்கள் நாம் செஞ்சிடறோம். ஒவ்வொரு அடியும் ஆசைப்பட்டு எடுத்து வைக்கும் பொழுது மகா இன்னல்கள் இருக்கிறது. ஆசையினால் பாவம் அங்கு அப்பாவி கொல்லப்படுகிறார். அப்போதான் ஆண்டவருடைய கோபம் வருது. ஆண்டவருடைய கோபம் சாதாரணமாக வராது, அவர் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அப்படி ஆசைப்பட்டு ஒரு கீரை தோட்டத்தை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனை கல்லறிந்து அதை எடுக்கும் பொழுது இறைவன் கோபப்படுறாரு. 1 ராஜாக்கள் 21:21, நான் உண்மையில் பொல்லாப்பு வர பண்ணுவேன். ஆசைப்பட்டா பொல்லாப்பு வரும். உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுவிப்பவனையும் சங்கரிப்பேன். எங்கே போய் உட்கார்ந்தாலும் மகா பயங்கரம் உண்டாகும். இப்படி ஆசைப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு தேவ கோபம். ஆனால் இந்த ஆகாப்பை பார்த்தீங்கன்னா, அவன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பயப்படுறான். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பயப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாக நடந்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறான், உபவாசம் இருக்கிறான், தன்னை தாழ்த்துறான். ஆண்டவர் மன உருக்கமுள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவன் வீழ்ந்து போனான். ஆனால் அவனை தூக்கி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இரக்கம். மீண்டும் ஆண்டவர் சொல்றார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மீண்டும் ஆண்டவர் கடவுள் பேசுகிறார் அவன்கிட்ட. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். சாபம் ஒரு நாளும் போகாது, அது சந்ததி சந்ததியாக பிடிக்கும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படி நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் மன்னிப்பார், நீ நல்லா இருப்ப. ஆனால் அந்த சாபம் பல தலைமுறைக்காக போ. இன்னைக்கு அப்படி முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே இன்னைக்கு அநேக சந்ததிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற. எனவே தான் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே முன்னோர் செய்த பாவம் அந்த பிள்ளை மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து விடுகிறார்கள்.
இன்றைக்கு அநேக சாபங்கள் இங்கு ஆசைப்பட்டதினாலே அவன் எத்தனையோ காரியங்களை செய்தான். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே, ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு ஆணவம், ஒரு ஆசை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கீழே தள்ளுகிறது ஆண்டவரே. அப்படி விழுந்து போனவர்களை கூட நீர் நேசித்து நீ தூக்கி விடுகிறீரே ஆண்டவரே. நான் ஏதாவது ஒரு வழியில் இப்படி கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா, இப்படி எனக்குள்ள ஒரு ஆணவம் இருந்துச்சுன்னா, இப்படி எதையாவது மேலே நான் ஆசைப்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தெய்வ கோபத்தை தாங்க முடியாத ஆண்டவரே, நான் எந்த இடத்துல விழுந்தோனோ அந்த இடத்துல நான் எழுந்து நிற்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நம்மை படைத்த ஆண்டவருக்கு விரோதமாக செய்தாலும் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். அவர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம், ஆனாலும் உன்னை பார்த்து அவர் இரக்கம் கொள்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பெரிய பாவத்தை பண்ணிவிட்டேன், எனக்கு மீட்பு உண்டா அப்படின்னு கேட்கலாம். உனக்கு மீட்பு உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கழுவும், உன்னை சுத்திகரிப்பேன், மீண்டும் உன்னை நான் தூக்கி எடுப்பேன். இனி பாவம் செய்யாத, இனி எந்த விதமான கீழ்ப்படியாமை, ஆணவம், ஆசை, பொல்லாத இச்சைகள் உனக்குள்ளாக வரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட தேவன், சவுலை பவுலாக மீட்ட தேவன் யாராக இருந்தாலும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவித்து அவர் சொல்கிறாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை மீட்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரத்தை அளக்க முடியாது. அந்த அளவு உன் பாவத்தை நான் மன்னிப்பேன். நீ கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், நீ ஆணவமாக இருந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், அதனால் இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்கலாம். நான் உன்னை மன்னிக்கிறேன், மீண்டும் உன்னை உயர்த்துவேன். இனி அந்த பாவத்தை செய்யாத. இனியும் அந்த பாவத்தை செய்தால் மகா இருள், யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. மகா இருள் வைக்கப்பட்டிருக்கிறது, நித்திய மரணம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் உனக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் பாவங்களிலே மூழ்கி கிடந்தோம் என்றால் பல பாடுகள் இருக்கிறது. அதை உணர்ந்து அதிலிருந்து வெளிவர தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மீட்டு அவர் பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே தான் மனிதனுடைய வீழ்ச்சி. அந்த நேரத்திலும் நான் இழந்து போனதை ரட்சிக்க இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன், உன்னை விடுவிக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனவே இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தில் உமக்கு விரோதமாக நான் கீழ்ப்படியாமல் ஏன் சிந்தனையில் நான் இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்குள்ள ஒரு ஆணவ பேச்சு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு கிடைக்காத ஒன்று மேலே ஆசைப்பட்டு எத்தனையோ காரியத்தை செஞ்சால் என்னை மன்னிச்சிருங்க. அதில் சாபந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை முழுவதுமாக நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதான் முக்கியம், முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இறைவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறாரு. எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு இந்த வார்த்தையை இந்த வாரத்தில் அவர் சொல்றார். அது தீமைக்கு ஏதுவானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ செய்யக்கூடிய ஒரு காரியம், எந்த இடத்துல விழுந்தாயோ, கீழ்ப்படியிலையா, ஆணவமாக இருந்தாயா, அல்லது மற்ற காரியங்களில் ஆசை வைத்தாயா, இன்றைக்கே அதை நான் சரி செய்து கொள்ளுகிற ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது இறைவன் உங்களை அந்த வீழ்ச்சியிலே மீண்டும் தூக்கி எடுத்து, அது வியாதியாக இருக்கலாம், அது வறுமையாக இருக்கலாம், வியாபாரத்தில் நீங்கள் தோல்வியாக இருக்கலாம், அதிலிருந்து அப்படியே தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே பாவத்தில் விழுந்து கிடந்தா இப்பவுமே அதிலிருந்து எந்திரிச்சிருங்க. இறைவன் சொல்கிறாரு, இந்த பாவ இருள் உன்னை கொண்டு போடும், அது மரணத்திற்கு கொண்டு போ. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த பாவத்திலிருந்து வெளிவந்துரு. நான் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிச்சிருவேன். இந்த சத்தத்தை கேட்ட பிறகு இனியும் இந்த பாவத்துக்குள்ளே நீ இருந்தால் நித்திய மரணம், மகா பயங்கரம். நான்
வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தூக்கி எடுப்பதற்காக வந்தேன். மீண்டும் மீண்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்தும் பொழுது சடிதியான காரியங்கள் நடைபெறும். எனவே ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் என் பிடரியை கடினப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பான். எந்த இடத்துல விழுந்து போனோமோ அதே இடத்துல தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆண்டவரே, இப்பொழுது நீ ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு பலனையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மகிமையுள்ள ஆண்டவரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். தர்மியான வார்த்தையை சிந்தித்து இழந்து போனவர்கள், வீழ்ச்சியிலே விழுந்து போய் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிறவராக வந்திருக்கிறேன் என்று எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வீழ்ச்சி எதற்காக என்று சொல்லி சிந்தித்தோம். கீழ்ப்படியாமை, ஆணவம், ஆசையின் மூலமாக எத்தனையோ வீழ்ச்சிகள். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கொடுமுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆணவம் என்பது எனக்கு கொஞ்சமும் இருக்காது. இதன் மீதும் நான் ஆசைப்படவில்லை என்று சொல்லி எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு தெய்வீக மகிமை உண்டாவதாக, ஒரு தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. குடும்பங்களிலே இப்பொழுது ஒரு விசேஷித்த வல்லமை ஊற்றப்படுவதாக. எத்தனையோ பேர் விழுந்து யார் என்னை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது அவர்களை தொட்டு அந்த வீழ்ச்சியிலே அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாடுகள் நிந்தனைகள் என்று சொல்லி நினைக்கலாம். ஆண்டவரே, இந்த பாடுகளில் இருந்தவர்களை தூக்கி எடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாறியே போகட்டும் ஆண்டவரே. தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தெய்வமாக நீர் இருக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஒரு மகா பெரிய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ வீழ்ச்சிகளை சந்தித்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீழ்ச்சியிலே எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மாளாகுமே, உம்மாளாகாதது என்று ஒன்றுமே இல்லையே. உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய வீழ்ச்சி என்றாலும் தூக்கி எடுப்பீரே. உம்முடைய பார்வைக்கு அது சாதாரணமானது, அது லேசான காரியம். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளையே, நீ கீழ்ப்படி. உன்னை எனக்கு ஒப்புக்கொடு. பெருமை இல்லாதபடி ஒப்புக்கொடு. எதற்கும் ஆசை இல்லாதபடி முழுமையாக என்னை நோக்கிப்பார். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்கள் மத்தியிலே பறைசாற்றுகிறேன். அப்படியே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தெளித்து ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக நீர் செயலாற்றுவீராக.
ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். நிலை கால்களில் நம்முடைய இரத்தம் பூசப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வீழ்ச்சியில் எழுந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீராக. தடைகள் எல்லாம் மாறிப்போவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் எது எது தேவையோ அதை நீர் செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் இப்பொழுது அவர்களை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் இரசை வாடும் ஆண்டவரே. ஒவ்வொரு அறைகளிலும் தேவ பிரசன்னம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் கூட எத்தனையோ வறுமைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பதட்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துக்கங்கள், கண்ணீர் எல்லாவற்றிலும் துடைத்து நீர் பலப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்வீராக. தேசம் உலகம் சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீடித்த நாட்களோடு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த மகா பரிசுத்தத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய எல்லா பலனை நீர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் கூட, இந்த அருமையான வாரத்திலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் எல்லாரையும் ரட்சித்து எங்கள் எல்லாரையும் பலப்படுத்தும். இந்த வாரத்தில் நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை காத்து வழி நடத்தட்டும். கொள்ளை நோய்களுக்கு விலக்கி ரட்சித்து கொள்ளும். இந்த உலகத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் நீங்கும்படியாக ஒரு தேவ இரக்கம் உண்டாவதாக. ஒரு தெய்வ மகிமை ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கம் பெரிதாக இருக்கட்டும் அப்பா. விசேஷமாக இந்த வாரம் முழுவதும் நீரே எங்களை காத்து வழி நடத்தியருளும். வீழ்ந்து போனவர்களே நீர் தூக்கி எடுத்து ரட்சித்து பிள்ளைகளை மனமகிழ்ச்சியினால் அலங்கரிப்பீராக. ஒரு உன்னதமான பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்மை நம்பி இருக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. மகிமையுள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காக நன்றி. உம்மை நம்பி செல்லுகிறோம். எங்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரவாதே. ஆமென். God bless you.